லக்ஷ்மீநாதசமாரம்பாं நாதயாமுனமध्यமாम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् इति राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதரானதிருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாய காலத்தினுடைய 41வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாளை எங்காரருடைய திருவேங்கட தந்தாதியுடைய 77வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கடவானனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம்பட்டர் பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே. 77வது பாசுரம். என் அப்பன் ஆகத்து பொன்னூலன் வேங்கடத்து எந்தை துயில் மண் அப்பன் நாகத்து அஞ்சல் நரகத்தஞ்சல் என்றான். நாகத்துக்கு அஞ்சல் என்றான். பல்மணி சிதறி மின்னை பல்நாகத்து பாய்ந்தான். கதை அன்றி வெல்வினைகள் துணை பல்நாகத்து பொய்நூல் புக என் துளை செவிக்கே என்று சொல்கிறார். என்னுடைய காதுக்குள் இதெல்லாம் போகும், இதெல்லாம் போகாதுன்னு சொல்கிறார். என்னுடைய தந்தையும் தன்னுடைய திருமார்பிலே பொன்னாலான முன்னூல் என்று சொல்ல முப்பூடி நூலை அணிந்தவனும் தூங்காத மாதிரி இருக்கிற தூங்குற மாதிரி தூங்காமல் இருக்கக்கூட துயிலாத துயில் பொருந்துவதற்கிடையமான கடலை உடையவனும் ஆதி மூலமே என்ற யானைக்கு கவலைப்படாதே இதோ நான் வந்து விட்டேன் என்று சொன்னவனும் பல தலைகள் கொண்ட அந்த காளியன் என்கிற நாகத்தின் மீது பல தலைகளிலும் மாணிக்கங்களும் தெரித்தது போல் மின்னக்கூடிய விஷப்பற்களை விளங்கிய காளியன் என்கிற பாம்பின் மீது குதித்திட்டு கூத்தாடியவனுமான என்னுடைய கண்ணனானவன் தான் திருவேங்கட மலையிலே நின்று அருளிருக்கின்ற எம்பெருமானாக இருக்கிறான். அவனை பற்றிய வரலாறுகளையே என்னுடைய காதுகள் செல்லுமையல்லாமல் கேட்குமையல்லாமல் கொடிய தீவினைகள் நெருங்க பல நாக்குகள் பிதற்றுகின்ற பொய்யான சமயப் பொருள்கள் என்னுடைய செவிக்குள் நுழையாது என்று சொல்லுகிற பாசுரம். அவர் வாழ்ந்த காலத்திலும் பல சமயம் பேசுகிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர் என்ன சொல்கிறார்கள்? யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், ஆனால் என்னுடைய காதுக்குள் எது நுழையும் என்றால் கஜேந்திரனை ரட்சித்தவனை, காளியின் மீது கூத்தாடியவனை, திருமலை மீது நின்று கொண்டிருக்கிறவனை பற்றி பேசுகிற பொருள்கள் தான் என்னுடைய காதிலே போகுமே தவிர என்னுடைய துளைகள் உள்ள அந்த காதுகளிலே வேறு எந்த செய்தியும் போகாது, வேறு எந்த தெய்வத்தை பற்றியும் நான் சிந்திக்க மாட்டேன் என்று சொன்ன 77வது பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். என்னப்பன் ஆகத்து பொன்னூலன் வேங்கடத்து எந்தை துயில் மண் அப்பன் நாகத்துக்கு அஞ்சேல் என்றான். பல்மணி சிதறி மின்னை பலநாகத்து பாய்ந்தான் கதையன்றி வெவ்வினைகள் துணை பல்நாகத்து பொய்நூல் புகா என் துளை செவிக்கே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் என்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.